यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। இன்றைய அவ்யக்த முரளி தேதி 6 ஜனவரி 1982, जनवरी 6, 1982। संगम युगी ब्राह्मण जीवन में पवित्रता का महत्व। சங்கம யுகத்தை சார்ந்த பிராமண வாழ்க்கையின் தூய்மையின் மகத்துவம்। पवित्रता के सागर சதா பூஜ்ய சிவபாபா போலே, தூய்மையின் கடலாக விளங்கும் சதா பூஜைக்குரிய சிவபாபாவின் மகா வாக்கியம்। बाप दादा आज विशेष बच्चों के प्यूरिटी की रेखा देख रहे हैं। बाप दादा இன்று விசேஷமாக குழந்தைகளின் தூய்மை எனும் ரேகையை பார்த்து கொண்டிருந்தார்। संगम युग पर विशेष वरदाता बाप से 2 वरदान सभी बच्चों को मिलते हैं। संगम युगத்தில் விசேஷமாக வரதாத்தா பாபாவிடமிருந்து 2 விதமான வரதானம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது। एक है सहज योगी भव, दूसरा है पवित्र भव। ஒன்று சகஜ யோகி பவ என்பதாகும், மற்றொன்று पवित्र भव என்ற वरदानम आगुम। इन दोनों वरदानों को हर ब्राह्मण आत्मा पुरुषार्थ प्रमाण जीवन में धारण कर रहे हैं। இந்த இரு வரதானங்களையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் அவரவர் முயற்சிக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையில் கையாளுகிறார்கள்। ऐसे धारणा स्वरूप आत्माओं को देख रहे हैं। அப்படிப்பட்ட தாரணா स्वरूपமான ஆத்மாக்களை பாபா பார்த்து கொண்டிருந்தார்। हर एक बच्चे के मस्तक और नयनों द्वारा पवित्रता की झलक दिखाई दे रही है। ஒவ்வொரு குழந்தைகளின் நெற்றியிலும் கண்களின் மூலமாகவும் தூய்மையின் அந்த பளபளப்பு தென்படுகிறது। पवित्रता संगम युगी ब्राह्मणों के महान जीवन की महानता है। தூய்மை என்பது சங்கம யுகத்தின் பிராமண குழந்தைகளின் உன்னதமான வாழ்க்கையின் மகத்துவமாகும்। पवित्रता ब्राह्मण जीवन का श्रेष्ठ श्रृंगार है। இந்த தூய்மைதான் பிராமணர் வாழ்க்கையின் உன்னதமான अलंकारमुम आगुम। जैसे स्थूल शरीर में विशेष श्वास चलना आवश्यक है, எப்படி மனித வாழ்க்கையில் சுவாசம் என்பது மிக அவசியமானதோ, சுவாச நகி தோ ஜீவன் நகி, அந்த சுவாசம் நின்று போனால் வாழ்க்கையே இல்லாமல் போகிறது। ऐसे அவ்வாறே ब्राह्मण जीवन का श्वास है पवित्रता। ब्राह्मण வாழ்க்கையின் சுவாசமும் தூய்மைதான்। 21 जन्मों की प्रारब्ध का आधार अर्थात फाउंडेशन पवित्रता है। 21 ஜன்மங்களுக்கான பலனுக்கான ஆதாரமும் அஸ்திவாரமும் தூய்மையே ஆகும்।
आत्मा अर्थात बच्चे और बाप से मिलन का आधार पवित्र बुद्धि है. ஆத்மா எனும் குழந்தைகளும் தந்தை பரமாத்மாவை சந்திப்பதற்கான அடிப்படை ஆதாரமும் அந்த தூய்மையான புத்தியே ஆகும். सर्व संगम युगी प्राप्तियों का आधार पवित्रता है. சங்கம யுகத்தின் அனைத்து பிராப்திகளையும் அடைவதற்கு ஆதாரமும் தூய்மைதான். पवित्रता पूज्य पद पाने का आधार है. இந்த தூய்மை பூஜைக்குரிய பதவியை பெறுவதற்குமான ஆதாரமும் ஆகும். ऐसे महान वरदान को सहज प्राप्त कर लिया है. அப்படிப்பட்ட உன்னதமான வரதானத்தை வாழ்க்கையில் சுலபமாக அடைந்துள்ளீர்களா? वरदान के रूप में अनुभव करते हो व मेहनत से प्राप्त करते हो. வரதானமாக அனுபவம் செய்கின்றீர்களா அல்லது முயற்சி என்ற நிலையில் அடைகின்றீர்களா? वरदान में मेहनत नहीं होती. வரதானமாக கிடைக்க பெற்றதில் உழைப்பு என்பது இருக்காது. लेकिन वरदान को सदा जीवन में प्राप्त करने के लिए सिर्फ एक बात का अटेंशन चाहिए कि वरदाता और वरदानी दोनों का संबंध समीप और स्नेह के आधार से निरंतर चाहिए. ஆனால் வரதானத்தை சதா சர்வ காலமும் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தில் அவசியம் கவனம் வைக்க வேண்டும். அதாவது வரதாத்தா வரம் வழங்கும் வள்ளல் மற்றும் வரதானி இரண்டையும் மிக நெருக்கமான சம்பந்தத்தில் அன்பின் அடிப்படையில் நிரந்தரமாக கையாள வேண்டும். वरदाता और वरदानी आत्माएं दोनों सदा कंबाइंड रूप में रहे तो पवित्रता की छत्रछाया स्वतः ही रहेगी. வரதாத்தா பாபாவும் வரதானி ஆத்மா குழந்தைகளும் இருவருமே சதா இணைந்த ரூபத்தில் கம்பைண்டாக இருந்தால் தூய்மை என்பது நிழல்குடையாக இயல்பாகவே அமைந்துவிடும். जहाँ सर्वशक्तिवान बाप है वहाँ अपवित्रता स्वप्न में भी नहीं आ सकती है. எங்கு சர்வசக்திவான் தந்தை இருக்கின்றாரோ அங்கு கனவிலும் கூட தூய்மையற்ற தன்மை என்பது இருக்கவே முடியாது. சதா பாப் और आप युगल रूप में रहो. ஆக என்றென்றும் தந்தையும் குழந்தையான நீங்களும் ஜோடியாகவே இணைந்திருங்கள். சிங்கிள் நகி யுகல், தனிமை என ஆகிவிடக் கூடாது. இருவரும் இணைந்த நிலையில் ஜோடியாகவே இருங்கள். सिंगल हो जाते हो तो पवित्रता का सुगाग चला जाता है. தனிமை என ஆகும் பொழுதுதான் தூய்மை அங்கே காணாமல் போய்விடுகிறது. नहीं तो पवित्रता का सुगाग और श्रेष्ठ भाग्य सदा आपके साथ हैं. இல்லை என்றால் தூய்மை இருக்கும் பொழுது அந்த மங்களம் உன்னதமான பாக்கியம் என்றென்றும் உங்களோடு இணைந்திருக்கும். तो बाप को साथ रखना अर्थात अपना सुगाग பாக்ய சாத் ரக்கனா, தந்தையை தன்னோடு வைத்திருப்பது என்றால் உங்களுடைய மங்களத்தை அதாவது அதிர்ஷ்டத்தை தன்னோடு வைத்து கொண்டிருப்பதாகும். तो सभी बाप को सदा साथ रखने में अभ्यासी होना. ஆக நீங்கள் அனைவரும் எப்பொழுதுமே தந்தையை தன்னுடன் வைப்பதில் பழக்கம் இருக்கிறது தானே. विशेष डबल विदेशी बच्चों को अकेला जीवन पसंद नहीं है ना. பிரத்யேகமாக இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது தனித்திருக்கும் வாழ்க்கை பிடிக்காது தானே. சதா கம்பேனியன் சாகியேனா, எப்போதுமே உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் அல்லவா. तो बाप को कंपेनियन बनाया अर्थात पवित्रता को सदा के लिए अपनाया. ஆக தந்தையை தன்னுடைய துணையாக வைத்து கொண்டால்
தூய்மையை சதா காலத்திற்கும் தன்னுடையவராக வைத்திருப்பவர் ஆகும். ஐசே யுகல் மூரத்து கேளியே பவித்ரதா அத்தி சகஜக. அப்படி தந்தையோடு என்றென்றும் ஜோடியாக இருப்பவர்களுக்கு தூய்மையை கையாளுவது மிக எளிமையே ஆகும். பவித்ரதாகி நேச்சுரல் ஜீவன் பன் ஜாயேகி. அங்கே தூய்மை என்பது வாழ்க்கையின் இயல்பாகவே அமைந்து விடுகிறது. பவித்ர ரகு பவித்ர பனு எவ்வசன்கி நகி. தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக வாழ்வேன் என்ற எண்ணத்திற்கே இடமில்லை. பிராமணோं की लाइफ ही पवित्रता है. பிராமணரின் வாழ்க்கையே தூய்மைதான். பிராமண் ஜீவன் का जिय दान ही पवित्रता है. பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சே தூய்மையாகும். ஆதி அனாதி சொரூபுகி பவித்ரதா है. ஆதி சொரூபமும் அனாதி சொரூபமும் தூய்மையேதான். जब स्मृति आ गई कि मैं आदि अनादि पवित्र आत्मा हूँ. स्मृति आना अर्थात पवित्रता की समर्थ आना. எப்போது நினைவு வந்துவிட்டதோ நான் ஆதியும் அனாதியும் தூய்மையான ஆத்மா என்று அந்த நினைவு வருவது என்றாலே தூய்மையின் சக்தி அடைந்ததாகும். तो स्मृति स्वरूप समर्थ स्वरूप आत्माएं तो निजी पवित्र संस्कार वाली निजी संस्कार पवित्र हैं. ஆக நினைவின் சொரூபமாக சக்தி சொரூப ஆத்மாக்களாக இருப்பவர்களுக்கு நிஜமான இயல்பான சம்ஸ்காரமே தூய்மையாவதால் இயல்பான தூய்மையிலும் संस्कारத்தை அடைய பெற்றவராவார்கள். संगदोष के संस्कार अपवित्रता की हैं. சகவாசத்தால் வருவதுதான் தூய்மைக்கு மாறான தூய்மையற்ற संस्कारமாகும். तो निजी संस्कारों को इमर्ज करना सहज है व संगदोष के संस्कार इमर्ज करना सहज है. ஆக இயல்பான சம்ஸ்காரத்தை நினைவு கொண்டு வருவது சுலபமா, சகவாசத்தால் ஏற்பட்ட சம்ஸ்காரத்தை நினைவில் கொண்டு வருவது மிக சுலபமாக இருக்குமா? ब्राह्मण जीवन अर्थात सहज योगी और सदा के लिए पावन है. பிராமண வாழ்க்கை என்றாலே சகஜ யோகி வாழ்க்கையும் சதா காலத்திற்கும் தூய்மையான வாழ்க்கையும் ஆகும். पवित्रता ब्राह्मण जीवन के विशेष जन्म की विशेषता है. தூய்மை என்பது பிராமண வாழ்வின் முக்கிய அம்சமாகும். பிறவியினுடைய விசேஷமே தூய்மைதான். पवित्र संकल्प ब्राह्मणों की बुद्धि का भोजन है. தூய்மை என்ற எண்ணம் பிராமணர்களின் புத்திக்கான உணவாகும். पवित्र दृष्टि ब्राह्मणों के आंखों की रोशनी है. தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்களில் வெளிப்படும் ஒளியாகும். पवित्र कर्म ब्राह्मण जीवन का विशेष धंधा है. தூய்மையான செயல்தான் பிராமண வாழ்க்கையின் சிறப்பான தொழிலாகும். पवित्र संबंध और संपर्क ब्राह्मण जीवन की मर्यादा है. தூய்மையான தொடர்பு முறைதான் உறவு முறையில் வருகின்ற மரியாதையாகும். तो सोचो कि ब्राह्मण जीवन की महानता क्या हुई. சிந்தித்து பாருங்கள், பிராமண வாழ்க்கையின் மகிமை என்ன? பவித்ரதா हुई தூய்மைதானே பிராமண வாழ்வின் உயர்வு தன்மையாகும். ऐसी महान चीज को अपनाने में मेहनत नहीं करो, अट से नहीं अपनाओ. அப்படிப்பட்ட உன்னதமான தூய்மையை தன்னுடைய வாழ்க்கையில் கையாளுவதற்காக கஷ்டப்படாதீர்கள். வலுக்கட்டாயமாக அதை கொண்டு வர முயற்சிக்காதீர்கள். இயல்பாக கொண்டு வாருங்கள். मेहनत और हट निरंतर नहीं हो सकता है. மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வரும் எந்த ஒரு பழக்கமும் நிரந்தரமாக வாழ்க்கையில்
கையாள முடியாது। लेकिन यह पवित्रता तो आपके जीवन का वरदान है, इसमें मेहनत और अट क्यों? தூய்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த வரமாகும். அதை ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டும்? வலுக்கட்டாயமாக ஏன் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும்? अपनी निजी वस्तु है. தூய்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான பொருளாகும். अपनी चीज को अपनाने में मेहनत क्यों? தன்னுடைய பொருளை தனதாக்கிக் கொள்வதில் உழைப்பு ஏதும் தேவைப்படுமா என்ன? पराई चीज को अपनाने में मेहनत होती है. அயலான் பொருளை தனதாக்கும் பொழுதுதான் உழைப்பு தேவைப்படும். पराई चीज अपवित्रता है, न कि पवित्रता. அயலான் பொருள் என்பது தூய்மை இன்மையாகும். தூய்மை உங்களுடைய சொந்த பொருளாகும். ராவண் பராயாக அப்பனா நகி. ராவணன் அயலான், தன்னுடையவர் அல்ல. பாப் அப்பனாக ராவண் பராயாக. பாபா தன்னுடையவர், ராவணன் அயலான். तो बाप का वरदान पवित्रता है, रावण का श्राप अपवित्रता है. பாபா கொடுத்த வரமே தூய்மையாகும். ராவணன் கொடுக்கும் சாபம்தான் தூய்மை இன்மையாகும். तो रावण पराये की चीज को क्यों अपनाते हो? ராவணன் என்ற அயலானுடைய பொருளை ஏன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? पराई चीज अच्छी लगती है क्या? அயலான் பொருள் உங்களுக்கு பிடித்துள்ளதா என்ன? अपनी चीज पर नशा क्यों होता है ना? தன்னுடைய பொருள் மீது தானே பெருமை இருக்கும். तो सदा स्वस्वरूप पवित्र है, स्वधर्म पवित्रता है, अर्थात आत्मा की पहली धारणा पवित्रता है. ஆக என்றென்றும் சுயஸ்வரூபம் ஆனாலும் சுய தர்மம் ஆனாலும் ஆத்மாவினுடைய முதன்மையான தாரணை என்றாலும் அனைத்துமே தூய்மைதான். ஸ்வதேஷ் பவித்ர தேஷ் ஹை. தன்னுடைய சொந்த தேசமும் பவித்திரமான தேசமே ஆகும். ஸ்வராஜ்ய பவித்ர ராஜ்ய ஹை. தன்னுடைய சுயராஜ்யமும் தூய்மையான ராஜ்யமாகும். ஸ்வகா யாதுகார் பரம் பவித்ர பூஜ்ய ஹை. தன்னுடைய நினைவு சின்னமும் பரம் பவித்திரமான பூஜைக்குரிய உருவமே ஆகும். कर्मेंद्रियों का अनादि स्वभाव सुकर्म है. கர்ம இந்திரியங்களின் அனாதி சுபாவமான செயலும் நற்செயலே ஆகும். बस यही सदा स्मृति में रखो तो मेहनत और हठयोग से छूट जाएंगे. இதை மட்டும் நினைவில் வைத்திருந்தாலே போதும், உழைப்பு மற்றும் வலுக்கட்டாயமாக செய்கின்ற முயற்சியிலிருந்து விடுபட்டு சுலபமாக கையாளுவீர்கள். बाप दादा बच्चों को मेहनत करते हुए नहीं देख सकते, इसलिए होगी सब पवित्र आत्माएं. பாப் தாதாவிற்கு குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்க்க பிடிப்பதில்லை. எனவே நீங்கள் அனைவருமே எப்பொழுதும் பவித்திர ஆத்மாக்கள் தானே. ஸ்வமான்மே ஸ்தித் ஹோ ஜாவோ. அந்த சுய மரியாதையில் நிலைத்திருங்கள். ஸ்வமான் கியா ஹை? சுய மரியாதை என்ன தெரியுமா? மே பரம் பவித்ர ஆத்மா ஹூ. நான் பரம் பவித்திரமான ஆத்மா. இதுவே தன்னுடைய சுயமரியாதை அல்லவா? सदा अपने ही स्वमान के आसन पर स्थित होकर हर कर्म करो. என்றென்றும் இந்த சுயமரியாதை எனும் ஆசனத்தில் நிலைத்திருந்தே ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். சகஜ் வரதானி ஹோ ஜாயேங்கே. அப்பொழுது மிக எளிமையான முறையில் வரதானி ஆவீர்கள். யஹ் சகஜ் ஆசன ஹை. இதுதான் மிக எளிமையான ஆசனமாகும். तो सदा पवित्रता की झलक और फलक में रहो. என்றென்றும் தூய்மையினும் பொலிவிலும் அந்த பளபளப்பிலும் பிரகாசித்துக் கொண்டிருங்கள். ஸ்வமான் கே ஆகே தேக அபிமான் ஆ நஹீ சக்தா. சுயமரியாதைக்கு முன்பாக தேக அபிமானம்
வரவே முடியாது. சம்ஜா? புரிந்ததா? டபுள் விதேசி தோ இஸ்மே பாஸ் ஹோனா? இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் இந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் தானே. அட்டயோகி தோ நகி ஹோ, நீங்கள் யாரும் அட்டயோகிகள் இல்லையே. மெஹனத் வாலே யோகி தோ நகி ஹோ, முயற்சி செய்யும் யோகிகள் அல்லதானே. முகபத்துமே ரகோ தோ மெஹனத் கட்டம், அன்பில் உறைந்திருங்கள், கஷ்டம் என்பது முடிந்தே போய்விடும். लवलीन आत्मा बनो सदा, एक बाप दूसरा ना कोई, यही நேச்சுரல் பியூரிட்டி है. அன்பில் தோய்ந்த ஆத்மா ஆகிவிடுங்கள், சதா ஒரு தந்தையன்று வேறு யாரும் இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுங்கள். இதுவே இயல்பான தூய்மையாகும். तो यह गीत गाना नहीं आता है क्या? இந்த பாடல் பாட தெரியாதா என்ன உங்களுக்கு? यही गीत गाना சகஜ் பவித்ர ஆத்மா பன்னா, இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தாலே மிக சுலபமாக தூய்மையான ஆத்மா ஆகிவிடுவீர்கள். என்ன பாடல்? ஏகு பாபா தூசரா நா கொய், ஒரு தந்தையன்றி வேறொருவர் யாரும் இல்லை என்ற பாடலாகும். अच्छा, ऐसे सदा ஸ்வ ஆசன் கே அதிகாரி ஆத்மாயே, ஆக என்றென்றும் தனக்கே உரிய ஆசனத்தில் அதிகாரியான ஆத்மாக்களுக்கு சதா பிராமன் ஜீவன் கி மகான்தா வ விசேஷதா கோ ஜீவன் மே தாரன் கர்னே வாலே, என்றென்றும் பிராமண வாழ்க்கையின் உன்னத தன்மையை வாழ்க்கையில் கையாளுகின்றவர்களுக்கு ஆதி அனாதி பவித்ர ஆத்மாயே, ஆதியிலும் அனாதி நிலையிலும் தூய்மையாக இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு சுவஸ்வரூப் சுவதரம் சுகரம் மே ஸ்தித் ரகனே வாலி சிரேஷ்ட ஆத்மாவோங்கோ, சுய சொரூபம், சுய தர்மம், சுய கர்மம் இவற்றிலேயே நிலைத்திருக்கின்ற சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு வ பரம் பவித்ர பூஜ்ய ஆத்மாவோங்கோ, மேலும் பரம் பவித்திரமான பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு பவித்ரதா கே வரதான் பிராப்தி கியே உயே மகான் ஆத்மாவோங்கோ, தூய்மையையே தனது வாழ்க்கையில் வரமாக பெற்றுள்ள மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதா கா யாத் பியார் ஓர் நமஸ்தே, பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். फ्रांस, ब्राजील तथा अन्य कुछ स्थानों से आए हुए विदेशी बच्चों से अव्यक्त बाप दादा की मुलाकात. பிரான்ஸ், பிரேசில் மற்றும் பல இடங்களில் இருந்து வந்துள்ள இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்காக அவ்யக்த பாப்தாதாவின் மதுர மகா வாக்கியம். सभी अपने को सदा मास्टर सर्वशक्तिमान समझते हुए हर कार्य करते हो, நீங்கள் அனைவருமே சதா தன்னை மாஸ்டர் சர்வசக்திவானாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்கின்றீர்களா? सदा सेवा के क्षेत्र में अपने को मास्टर सर्वशक्तिमान समझकर सेवा करेंगे तो सेवा में सफलता हुई पड़ी है. சதா சேவை சேத்திரத்தில் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவானாக புரிந்து கொண்டு சேவை செய்தீர்களே ஆனால் சேவையில் வெற்றி निश्चयम கிடைத்தே தீரும். क्योंकि वर्तमान समय की सेवा में सफलता का विशेष साधन वृत्ति से वायुमंडल बनाना, ஏனென்றால் நிகழ்காலத்தில் சேவையின் வெற்றிக்கு விசேஷமான சாதனமே உள் உணர்வின் மூலமாக சுற்றுச்சூழலை அமைக்க வேண்டியதாகும். आजकल की आत्माओं को अपनी मेहनत से आगे बढ़ना मुश्किल है. இப்போதெல்லாம் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் அடைவதென்பது சற்று கடினமாகவே உள்ளது. इसलिए अपने वाइब्रेशन द्वारा वायुमंडल ऐसा पावरफुल बनाओ जो आत्माएं स्वतः ही आकर्षित होते आ जाए. ஆகவே தன்னுடைய வைப்ரேஷன் மூலமாக சுற்றுச்சூழலை
நன்கு சக்தி வாய்ந்ததாக அமைத்து விடுங்கள். அதை பார்த்து அநேக ஆத்மாக்கள் தானாகவே கவர்ந்து இழுக்கப்பட்டவராக வந்து விடுவார்கள். तो सेवा की वृद्धि का फाउंडेशन यह है. ஆகவே சேவையின் வளர்ச்சிக்கான அஸ்திவாரமே இதுதான். என்ன அஸ்திவாரமாக உள்ளது? தன்னுடைய உள் உணர்வு மூலமாக வாயு மண்டலத்தை சுற்றுச்சூழலை அமைக்க வேண்டியது மிக அவசியமாகும். बाकी साथ साथ जो सेवा के साधन है वह चारों और करने चाहिए. மற்றபடி மேலும் பல சேவைக்கான சாதனங்களை நாலாபுறமும் செய்யத்தான் வேண்டும். सिर्फ एक ही एरिया में ज्यादा मेहनत और समय नहीं लगाओ. ஒரே குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அதிகமான உழைப்பையும் நேரத்தையும் ஈடுபடுத்த வேண்டாம். और चारों तरफ सेवा के साधनों द्वारा सेवा को फैलाओ. நாலாபுறமும் சேவைக்கான சாதனங்கள் மூலமாக சேவையை பரவச் செய்யுங்கள். तो सब तरफ निकले हुए चैतन्य फूलों का गुलदस्ता तैयार हो जाएगा. அப்படி செய்யும் பொழுது நாலாபுறமும் இருந்து உருவாகக்கூடிய குழந்தைகள் சைத்தன்ய மலர்களாக நல்லதொரு பூச்செண்டாக तैयारावाர்கள். बाप दादा खुशनसीब बच्चों को देख अति आश्रित होते हैं. बाप दादा அதிர்ஷ்டசாலியான குழந்தைகளை பார்த்து மிகவும் பூரிப்படைகின்றார். அரேக் ரூகே குலாப் ஹே. ஒவ்வொரு குழந்தைகளும் ஆன்மீக ரோஜா மலர்கள். ரூகே குலாப் குரூப் அர்த்தாத் रूहानी बाप की याद में लवलीन रखने वाला ग्रुप. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆன்மீக ரோஜா மலர்கள். அந்த ஆன்மீக ரோஜா மலர்கள் அதாவது நினைவிலேயே அன்பில் தோய்ந்தவர்களாக இருக்கின்ற குழந்தைகளின் குழு இது. सभी के चेहरे पर खुशी की झलक चमक रही है. அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி என்ற அந்த ஜொலிப்பு தென்படுகிறது. बाप-दादा एक एक रतन की वैल्यू को जानते हैं. बाप-दादा ஒவ்வொரு ரத்தினமான குழந்தைகளின் மதிப்பை புரிந்துள்ளார். एक एक रतन विश्व में अमूल्य रतन है. நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் உலகிலேயே மிக மிக மதிப்பு வாய்ந்த ரத்தினங்களாவீர்கள். इसलिए बाप दादा उसी विशेषता को देखते हुए हर रतन की वैल्यू को देखते हैं. ஆகவே பாப் தாதா அந்த விசேஷ தன்மையான பார்வையிலேயே பார்த்த வண்ணம் ஒவ்வொரு குழந்தைகளின் மதிப்பை பார்க்கின்றார். एक एक रत्न अनेकों की सेवा के निमित्त बनने वाला है. நீங்கள் ஒவ்வொரு ரத்தினங்களும் அநேக ஆத்மாக்களின் சேவைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள். சதா अपने को विजय रत्न अनुभव करो. என்றென்றும் தன்னை வெற்றி ரத்தினமாக உணருங்கள். सदा अपने मस्तक पर विजय का तिलक लगा हुआ हो, क्योंकि जब बाप के बन गए तो विजय तो आपका जन्मसिद्ध अधिकार है. என்றென்றும் தன்னுடைய நெற்றியில் வெற்றி திலகத்தை பாருங்கள். ஏனென்றால் தந்தையின் குழந்தை ஆன அந்த நாள் முதலே வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாகிவிட்டது. इसलिए यादगार भी विजय माला गाई और पूजी जाती है. எனவேதான் நினைவார்த்தமாகவும் வெற்றி மாலையே புகழ் பாடப்படுகிறது, பூஜையும் செய்யப்படுகிறது. சபி விஜய் மாலா கே வன்கே ஹோனா. நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் வெற்றி மாலைகளில் இருக்கின்ற மணிகள் அல்லவா? अभी फाइनल नहीं हुआ है, इसलिए चांस है तो भी चाहे जो भी चाहे सीट ले सकते हैं. இன்னும் மணிகளின் எண்ணிக்கை இவ்வளவு என்று நிச்சயிக்கப்படவில்லை. எனவே இன்னும் வாய்ப்பு இருப்பதால் யார் எந்த இருப்பிடத்தை வேண்டுமானாலும் பிடித்து கொள்ளலாம். இன்னும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. सदा अपने को हर गुण हर शक्ति की अनुभवी मूर्ति अनुभव करते हो. என்றென்றும் தன்னை ஒவ்வொரு குணத்திலும் ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவம் வாய்ந்த
अनुभव मूर्तियाग उणर्गिன்றீர்களா? क्योंकि संगम पर ही सर्व अनुभवी मूर्त बन सकते हैं. ஏனென்றால் சங்கம யுகத்தில் மட்டுமேதான் அனைத்து குணங்கள் சக்திகளின் अनुभव मूर्तियाग முடியும். जो संगम युग की विशेषता है उसको जरूर अनुभव करना चाहिए ना. சங்கம யுகத்தின் சிறப்பம்சம் என்னவோ அதை சங்கம யுகத்திலேயே அனுபவம் செய்ய வேண்டும் அல்லவா? तो सभी अपने को ऐसे अनुभवी मूर्त समझते हो. ஆக அனைவரும் நீங்கள் தன்னை அனுபவி மூர்த்தியாக புரிந்துள்ளீர்களா? शक्ति और गुण दोनों ही बड़े खजाने हैं. குணங்களும் சக்திகளும் மிகப்பெரிய பொக்கிஷங்களாகும். तो कितने खजानों के मालिक बन गए हो? நீங்கள் எத்தனை விதமான பொக்கிஷங்களுக்கு எஜமானாகி உள்ளீர்கள்? बाप दादा तो सर्व खजाने बच्चों को देने के लिए ही आए हैं. बाप दादाவோ அனைத்து பொக்கிஷங்களையும் குழந்தைகளுக்கே தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றார். जितना चाहो उतना ले सकते हो. நீங்கள் விரும்பிய வண்ணம் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அடையலாம். சாகர் ஹேனா, தந்தை கடல் அல்லவா? तो सागर अर्थात अताक, கடல் என்றாலே எண்ணில் அடங்காதது. கூட்னே வாலா நஹி, ஒருபோதும் குறையாது. तो மாஸ்டர் சாகர் பனே ஹோ, ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மாஸ்டர் கடலாகி விட்டீர்களா? सबसे ज्यादा भाग्य विदेशियों का है. அனைத்திலும் மிக பெரிய அதிர்ஷ்டம் இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்கே உள்ளது. जो घर बैठे बाप का परिचय मिल गया, உங்களுக்கு வீட்டில் இருந்த வண்ணமே தந்தையின் அறிமுகம் கிடைக்க பெற்று விட்டீர்கள். कितना भाग्यवान अपने को समझते हो ना, அத்தகைய பாக்கியசாலியாக தன்னை உணர்கின்றீர்களா? बहुत लगन वाली आत्माएं हैं, स्नेही आत्माएं हैं. மிக மிக தந்தையின் மீது ஈர்ப்பும் அன்பும் உள்ள ஆத்மாக்கள் அல்லவா நீங்கள்? स्नेह का प्रत्यक्ष स्वरूप बाप और बच्चों का मेला हो रहा है. அன்பின் வெளிப்பாடாகத்தான் தந்தையும் குழந்தைகளும் சந்திக்கின்ற விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஹரேக் அப்னே கோ சூரியவம்சி ஆத்மா சமஸ்தே ஹோ, நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை சூரிய வம்சத்து ஆத்மாக்களாக உணர்கின்றீர்களா? पहले राज्य में आएंगे व दूसरे नंबर के राज्य में आएंगे. முதல் ராஜ்யத்தில் வருவீர்களா அல்லது இரண்டாவது நம்பர் புரிய ராஜ்யத்தில் வருவீர்களா? फर्स्ट राज्य में आने का एक ही पुरुषार्थ है. முதல் நம்பர் ராஜ்யத்தில் வருவதற்காக ஒரே முயற்சி செய்தால் போதும். वह कौन सा है, அது என்ன தெரியுமா? सदा एक की याद में रहकर एक रस अवस्था बनाओ. சதா என்றென்றும் ஒருவர் நினைவிலேயே இருந்து ஏக்ரஸ் மனோநிலையை, ஒரே சீரான மனோநிலையை அமைத்து கொள்ள வேண்டும். तो वन वन और वन में आ जाएंगे, அப்படி மட்டும் செய்தால் போதும். முதல் தேதி, முதல் மாதம், முதல் வருடத்திலேயே வந்து விடுவீர்கள். अच्छा